கரெக்டா சொல்லியிருக்காங்க. நிஜமா பெண்ணுன்னா ரொம்ப சாஃப்ட்டா இருப்பாங்க. இப்படிதான் இருப்பாங்க, அப்படிதான் இருப்பாங்கன்ற மாதிரி இல்லாம, ஒரு பெண்ணு நெனச்சா எத வேணாலும் பண்ணலாம். அழியவும் செய்யலாம், ஆக்கவும் செய்யலான்ற மாதிரி அவர வந்து சூப்பர் சார். தமிழ் சார் பிரமாதமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஒரு டேரக்டர் அந்த ஐயா ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. தமிழ் சார் கெத்து சார். அடுக்க வடச்சென்னை பார்த்த மாதிரி அந்த ஃபீலிங்கில் சூப்பராக பண்ணியிருக்க அண்ணன் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். படத்தோட மியூசிக் வந்து வேறு லெவலாக இருக்குது. கண்டிப்பாக மக்கள் அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். உண்மையிலே தியேட்டரில் வந்து படம் பாருங்க. ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவனுக்கு வந்து இதில் தான் சினி ஃபீல்டில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அவனும் ஒரு 2 இயர்ஸ் 5 இயர்ஸாகவே இதில் ரொம்ப இது பண்ணி சீரியஸாக மெனக்கட்டிட்டு இருந்தான். இப்போ இந்த படம் வந்து எடிட்டிங்கில் கொஞ்சம் கட் பண்ணி தான் நல்லா இருந்தது. ஏன்னா பாக்யராஜ் வந்து சாப்பிட வராது, அந்த இடத்துல ஒரு ஃபயரான பிஜிஎம் வந்து தேவையே இல்லை. அவங்க கொடுத்த பிஜிஎம் இதில் போய் சேருது. அதுக்கு அந்த குறை பண்ணி கோஆப்ரேட் நல்லா இருக்கு. படமே நல்லா இருக்கு, எடுத்துக்கிறாங்க. இந்த எதுவும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கு. இந்த அல்டிமேட்டுங்க அது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் பண்ண மாதிரி இல்லை. அது அந்த அந்த கிளைமேக்ஸ் எல்லாமே வந்து படம் சூப்பர். படம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நாங்க எதிர்பார்க்காத அளவுக்கு கதை நல்லா இருந்தது. நான் கூட சரி ஒரே ஃபைட்டா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில நெஞ்ச தொட்டுட்டாங்க. கடைசி சீன் ரொம்ப கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா இது புதுமையா இருந்தது. எப்பவுமே ஒரு வில்லனை வந்து சாகடிப்பாங்க இல்லையா, அது மாதிரி இல்லாம தன்னையே உணர்ற அளவுக்கு ஒரு சீன் பண்ணியிருந்தாங்க பாத்தீங்களா. அது ரொம்ப நல்லா இருந்தது. கடைசி சீன் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி ஒரு பெண்ணு இப்படிதான் இருக்கணும், புரியுதுங்களா? தைரியம் கரெக்டா சொல்லியிருக்காங்க. நிஜமா பெண்ணுன்னா ரொம்ப சாஃப்ட்டா இருப்பாங்க, இப்படிதான் இருப்பாங்க, அப்படிதான் இருப்பாங்கன்ற மாதிரி இல்லாம, ஒரு பெண்ணு நினைச்சா எதை வேணாலும் பண்ணலாம். அழியவும் செய்யலாம், ஆக்கவும் செய்யலான்ற மாதிரி அவரை வந்து சாகடிக்காம உணர்த்துறாங்க பாத்தீங்களா. கத்தியின்றி ரத்தமின்றி அப்படின்ற மாதிரி சத்தமே இல்லாம அவரை இது பண்ணிட்டாங்க, திருத்திட்டாங்க இல்லையா. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பாட்டு எல்லாமே நல்லா இருந்தது. அதான் மியூசிக் நல்லா இருந்தது, ஒளிப்பதிவு நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா பசங்க நல்லா என்ஜாய் பண்ணி தான் பார்த்தாங்க, ரசிச்சு தான் பார்த்தாங்க. நல்லா இருந்தது. டைரக்டரும் நல்லா பண்ணியிருந்தார் கதை. பாக்யராஜ் சாரும் நல்லா பண்ணியிருந்தார். அவர் ஏற்கனவே ஹீரோ தான், இருந்தாலும் இதில் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆமா சார், அதுதான் ரொம்ப கஷ்டம். வந்து நான் சாரை பார்க்கணுன்னே வந்தேன். ரொம்ப பிடிச்ச நடிகர் அவரோட கடைசி படம்ன்றதுனால பார்க்கணும்னு நினச்சி வந்தேன். கடைசியில் அது மறக்க முடியாத ஒரு சீனை கொடுத்துருக்குறாரு. நல்லா இருந்தது. அந்த கடைசி சீன் ரொம்ப நல்லா இருந்தது. என்ன படமாக இருந்தாலும் அருமையான படம் சார். சூப்பராக இருக்குது சார். இன்னொரு ட்ரிப்பு பார்க்கணும் போல தோணுது சார். ஒரு கருத்து கணிப்புகளும் நல்லா செதுக்கிறதுக்கு. அதில் தமிழ் சார் சூப்பர் சார். தமிழ் சார் பிரமாதமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஒரு டேரக்டர் அந்த ஐயா ரொம்ப பிடிச்சிருக்கு. தமிழ் சார் கெத்து சார். சார் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு சரியான ஒரு பெருமையை தேடி சார். சூப்பர் கெத்து சார். ஆமாம், பக்காவாக இருக்குது சார். நான் நடிச்சதை கேட்டு படம் சூப்பராக இருக்குது சார். அருமையான படம் சார். நல்லா பெண் டாக்டர் இருந்தாலும் நல்லா கற்று சார். ஃபண்டாஸ்டிக் படம் சார். த்ரில்லிங் மூவி. 2 hours போடுறதே தெரியாது. நல்ல மெசேஜ் இருக்கு, கண்டிப்பாக பார்க்கலாம். இது உண்மையாக நல்லா பார்க்க வேண்டிய படம். எல்லா பெண்களும் பார்த்து இது பண்ண வேண்டியது. நல்லா இது பண்ணி கோஆப்ரேட் பண்ணி நல்லா இருக்கு. படமே நல்லா இருக்கு, எடுத்துக்கிறாங்க. இந்த எதுவும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கு. இந்த அல்டிமேட்டுங்க அது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் பண்ண மாதிரி இல்லை. அது அந்த அந்த கிளைமேக்ஸ் எல்லாமே வந்து படம் சூப்பர். படம் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக பிபி 180 த்ரில்லிங்காக இருக்குது. மியூசிக் வேறு லெவலாக இருக்குது. ஜனியர் படம் இதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. வில்லன் செம்மையாக இருக்குது. பொல்லாதவன் ஆடுக வடச்சென்னை பார்த்த மாதிரி அந்த ஃபீலிங்கில் சூப்பராக பண்ணியிருக்க அண்ணன் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். படத்தோட மியூசிக் வந்து வேறு லெவலாக இருக்குது. கண்டிப்பாக மக்கள் அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். உண்மையிலே தியேட்டரில் வந்து படம் பாருங்கள். படம் வேறு லெவலாக இருக்குது. த்ரில்லிங்காக அழகாக கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக மக்கள்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா பாக்யராஜ் சார் சூப்பராக பண்ணியிருக்காங்க. தானியா மேடமும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக மக்கள்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. அது வந்து ஒரு த்ரில்லிங்கான சப்ஜெக்டு. அதான் ஒரு பொண்ணை வந்து ஆக்சிடென்ட் பண்ணி அவங்கள வந்து படத்தை சொல்ல விரும்பல. நேரில் வந்து பாருங்கள், நல்லா இருக்கு படம். படம் ரொம்ப நல்லா இருந்தது. படம் எடுத்தது வந்து என் பையன்தான், ஹரி வெங்கடேஷ். படம் நல்லா எதிர்பார்ப்போடு இருந்துச்சு. அடுத்து என்ன வரும்னு பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. அங்கங்கே அந்த ஷூட்டிங்லாம் பார்க்கும்போது ஒரே த்ரில்லாக இருந்தது. படம் நல்ல ஹிட்டாகவும் சூப்பராக இருக்கும். என் வயசுக்கு நானே இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக பார்க்கும்போது இன்னும் இளம் வயசு பசங்கள்லாம் நல்லா பார்க்கலாம் அந்த படத்தை. ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவனுக்கு வந்து இதில் தான் சினி ஃபீல்டில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு.
அவனும் ஒரு 2 இயர்ஸ் 5 இயர்ஸாகவே இதில் ரொம்ப இது பண்ணி சீரியஸாக மெனக்கட்டிட்டு இருந்தான். இப்போ இந்த படம் வந்து நல்ல ஹிட்டாகவும் நல்லா இருக்குது, படமும் நல்லா எடுத்திருக்கான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து வேணாங்கிற மாதிரி தான் சொன்னேன். மறுபடியும் அவன் விரும்பினான். சரி, அவன் விருப்பத்துக்கு போகலாம் நம்மளுன்னு சொல்லிட்டு நானும் அவன் விருப்பத்துக்கே போயிட்டேன். பிபி தான் கேட்குறீங்க. நல்லா இருக்கு சார் படம். படம் வந்து எதிர்பார்த்ததை விட வந்து படம் வந்து உண்மையிலேயே நல்லா தான் இருக்குது. அது முக்கியமாக இந்த படத்தில் வந்து டேனியல் பாலாஜி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் இறந்துட்டுன்னு சொன்னோம்னா நமக்குலாம் கண்ணன் தனியாக வந்து நான் ஏற்கனவே கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக இருக்கேன். நல்லா அவர் நடிப்பு நல்லா பண்ணியிருக்காரு. வேறு படத்தில் நிறைய படத்தில் பார்த்து நடிப்பை விட இந்த படத்தை நல்லாவே பண்ணியிருக்காரு. ஒரு ஷார்ட்டில் வந்து கண் கலங்கர் சீன் வரும் பார்த்தீங்களா, அந்த சீன்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பிஜிஎம் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது, கொஞ்சம் அதிகமாக போகுது. பிஜிஎம் வந்து ரொம்ப ஓவராக கொடுத்த மாதிரி இருக்குது. எடிட்டிங்கில் வேறு கொஞ்சம் கவனிக்கலை. என்னங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் அந்த பிஜிஎம் வந்து சம்மந்தமே இல்லாத இடத்துல போய் அந்த எடிட்டிங்கில் சேருது. எடிட்டிங்கில் கொஞ்சம் கட் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா பாக்யராஜ் வந்து சாப்பிட வராது, அந்த இடத்துல ஒரு ஃபயரான பிஜிஎம் வந்து தேவையே இல்லை. அங்கே கொடுத்த பிஜிஎம் இதில் போய் சேருது. அதுக்கு அந்த குறைகள் சில இருக்குது. அதே மாதிரி என்னன்னா இந்த கதையோட கான்செப்டே பாக்யராஜோட பொண்ணை வந்து ஆக்சிடென்ட் இழந்துடுறாங்க. அந்த பேர பரிசோதனை பண்ணக்கூடாது, அதை அப்படியே கொடுக்கணுன்றாங்க. கதாநாயகி டாக்டர் வந்து கொடுக்க மாட்டேன்றாங்க, என் கடமை செய்வேன்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து இறந்துட்டாலும் அம்மாவுக்கு தெரியப்படுத்தவே இல்லை. அந்த பொண்ணோட பாடி என்ன ஆச்சுன்னு நம்ம காட்டலை. பாக்யராஜ் வந்து அடக்கம் பண்ணாரா இல்லையான்ட்டு சில சீன்லாம் காட்டவே இல்லை. பாக்யராஜை அப்படியே கொஞ்சம் அதுக்கப்புறம் துண்டா விட்ட மாதிரியே இருக்குது. அந்த சீன்ஸ்லாம் சிலலாம் வந்து டேரக்டர் வந்து திருத்திருக்கணும். மற்றபடி அதுதான் குறைகளை கண்டி, மற்றபடி படத்து மேலே ஒரு குறை கூட இல்லை. ஏன்னா அந்த ஓவரால் எல்லா ஆடியன்ஸுக்கும் செட் ஆகும் சார். டேனியல் பாலாஜிக்காகவும் கதாநாயகிக்காகவும் படத்தோட கிளைமேக்ஸ் அதுக்காக படம் சொல்ல நம்பி வந்து ஒரு தடவை பார்க்கலாம்.